சத்ராஜித்தின் குமாரியான சத்யபாமா தனிமையில் திரௌபதியை பார்த்து, சுகமானவளே யக்ஞசேனி, நீ எத்தகைய நடத்தையால் கட்டுமஸ்தான சரீரம் உடையவர்களும் லோக பாலகர்களுக்கு இணையான வீரர்களுமான பாண்டவர்களின் இதயத்தில் அதிகாரம் செலுத்துகிறாய்? எவ்விதம் உன் வசத்தில் இருந்து அவர்கள் ஒருபொழுதும் உன்னிடம் கோபிக்காமல் இருக்கிறார்கள்? பாண்டவர்கள் எப்பொழுதும் உனக்கு கட்டுப்பட்டு இருப்பதற்கு, எல்லோரும் உன் முகத்தையே பார்ப்பதற்கும் காரணம் என்ன? இதன் உண்மையான ரகசியத்தை எனக்கு கூறு. பாஞ்சால ராஜகுமாரி கிருஷ்ணே, இன்று எனக்கும் ஏதேனும் விரதம், தவம், ஸ்நானம், மந்திரம், மூலிகை, வித்யாசக்தி, மூலசக்தி, ஜபம், ஹோமம் அல்லது மருந்தை கூறு. அது புகழையும் சௌபாக்கியத்தையும் வளர்ப்பதாக இருக்கட்டும். அதனால் சியாம சுந்தரன் எப்பொழுதும் என் மீது பிரியமாக இருக்கட்டும் என்று கேட்டாள். அப்பொழுது பதிவிரதையான திரௌபதி அவளுக்கு பின்வருமாறு பதிலளித்தாள். சக்தியே, நீ என்னிடம் கேட்கும் விஷயம் பதிவிரதையான பெண்களுக்கு உடையது அல்ல.